அண்மை செய்தி. 10.5% உள்ஒதுக்கீடு கோரி அன்புமணி தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி திமுக அரசை கண்டித்து அன்புமணி தலைமையில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விழுப்புரத்தில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்துவிடு. உரிமை 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 இடப்பங்கிட வேண்டிய உரிமை இடப்பங்கிட வேண்டிய உரிமை. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். 10.5% உள்ஒதுக்கீடு கோரி திமுக அரசை கண்டித்து அன்புமணி தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சமூக நீதி துரோகி திமுக என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாமகவினர் ஏந்திருக்கின்றனர். விவரங்களோடு வினீத் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், தற்போது இந்த போராட்டத்தில் ராமதாசும் பங்கேற்றிருக்காரா? அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. விவரம் என்ன? விழுப்புரத்தில் பாமக தற்பொழுது உடனடியாக சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தியும் மக்கள் திறம் போராட்டம் தற்பொழுது பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில தற்பொழுது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியிடையே பாமகவினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவரக்கூடிய நிலையில பாமகவின் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையான 10.5 உள்ளிட ஒதுக்கீட்டை வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பாமக தரப்பில் இருந்து, அதாவது அன்புமணி தரப்பில் இருந்து ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் முறைப்படி அழைப்பு விடுத்தார்கள் என்பது தற்போது வரை கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஆனால் ராமதாஸ் தரப்பில் கேட்கும் போது அன்புமணியுடைய இந்த போராட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் பேசியிருந்தார். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் தற்பொழுது பெருந்திரளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் மையப்படுத்திதான் இந்த போராட்டத்தை பாமக முன்னெடுத்திருக்கிறது. 10.5% இடஒதுக்கீடை வலியுறுத்தி ஏற்கனவே 4 முறை தமிழ்நாடு முதலமைச்சரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசுடன் இணைந்து சந்தித்திருந்தார். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு உட்பட பல்வேறு கோரிக்கைகளும் எங்களால் எடுக்க முடியாது, மாநில அரசுக்கு அதற்கான உரிமை இல்லை என்று முதலமைச்சரும் கூறியதாக அன்புமணி தன்னுடைய பல்வேறு மேடைகளிலும் வலியுறுத்தியிருந்தார். அதனை மையப்படுத்திதான் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திமுக அரசு வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும். உடனடியாக தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் எடுக்கக்கூடிய சாதிவாரி மைய கணக்கெடுப்பை பயன்படுத்தி தமிழகத்திலும் அதை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை மையப்படுத்தி தான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராமதாஸ் தரப்பில் இருந்து அவருடைய ஆதரவாக இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. அன்புமணி ஆதரவாளர் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி, தற்போது அதிகார மோதல் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் சுமூகமாக நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாகத்தான் 2026 தேர்தலை மையப்படுத்தி 10.5% இடஒதுக்கீட்டை எந்த ஆட்சிக்கு வந்தால் எந்த கட்சி நிறைவேற்றும் என்ற கோரிக்கையை மையப்படுத்தி தான் தற்பொழுது இந்த போராட்டமானது பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. சமூக நீதி துரோகி என்ற வாசகம் அடங்கிய பதாகையை தொண்டர்கள் தொடர்ந்து கையில் தூக்கி ஏந்தியவாறு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை ஏந்தியவாறு தற்பொழுது விழுப்புரத்தில் பெருந்திரளாக கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய பாமகவினர் திமுக அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இதற்கு முன்பாக நேற்று இரவு கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பாமக சார்பில் ஒரு பாடலை வெளியிட்டிருந்தார். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு 5 உள்ளிடஒதுக்கீட்டை மையப்படுத்தி ஒரு பாடலை வெளியிட்டிருந்தார். அந்த பாடலிலும் இந்த போராட்டம் தொடர்பான கருத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தலைமையில 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஒன்றிணைந்து 10.5 இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது. விடமாட்டோம் 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 வன்னியர் இளைஞருக்கு பெரும் வரை என்னாச்சு என்னாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு வன்னியர் ஒதுக்கீடு என்னாச்சு? கடந்து போச்சு கடந்து போச்சு
கடந்து போச்சு கடந்து போச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லு உச்ச நீதிமன்றம் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வளர்க வளர்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே தமிழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு கொடுத்துவிடு கொடுத்துவிடு வன்னியருக்கு உடனடியாக வன்னியருக்கு உடனடியாக உன் ஒதுக்கீட்டை கொடுத்துவிடு உன் ஒதுக்கீட்டை கொடுத்துவிடு 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 அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்துவிடு அவரவர் பங்கை கொடுத்துவிடு உரிமை 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 10% 10.5% உள்ஒதுக்கீடு வழங்க மறுப்பதாக திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் பாமகவினர் பெரும் அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரத்தில் 10.5% உள்ஒதுக்கீடு வழங்க கோரி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அன்புமணி தலைமையில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. திமுக அரசை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சமூக நீதி விரோதி திமுக என்ற பதாகைகளை ஏந்தியும் பாமகவினர் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அன்புமணி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது விழுப்புரத்தில் நடைபெற்று வருகிறது. 10.5% உள்ஒதுக்கீடு வழங்க திமுக அரசு மறுப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். அன்புமணி தலைமையில் பாமகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.